எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோல நம்ம கல்லீரல் சரியா வேலை செய்யல, செயலிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான 12 அசாதாரண அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். எதற்காக இந்த வீடியோ முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கல்லீரலுக்கு அது ரொம்ப நல்லது. ஏன்னா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது நம்ம உடம்புல கல்லீரல் தான். அப்படிப்பட்ட கல்லீரலுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத ஆரம்பத்துல இந்த அறிகுறிகள் மூலமா கண்டறிஞ்சிட்டோம்னா எந்த வகையில அந்த பாதிப்பை சரி செய்யலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் கல்லீரல் பாதிப்பை குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வீடியோல கடைசியில சொல்றேன். ஆக இன்னைக்கு இந்த 2 விஷயங்களை தான் பார்க்க போறோம். இந்த அறிகுறிகள் 12 அறிகுறிகள் என்ன, அதற்குரிய வைத்திய முறைகள் என்ன அப்படிங்கிறது தான். முதல்ல அதிகப்படியான மது அருந்துதல் தான் நம்ம கல்லீரலை பாதிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஓரளவு தான் உண்மை. அதை விட முக்கியமான விஷயம், நம்ம கல்லீரலுக்கு நம்ம அதிகமான இனிப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் அதிகமா சாப்பிட்டு நம்ம கல்லீரலுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் ஒரு முதன்மையான காரணம் கல்லீரல் செயலிழப்பு ஆகிறதுக்கு. அது இல்லாம ஒமேகா-6 எண்ணெய்கள், தாவர எண்ணெய்கள், துரித உணவுகள் மிக அதிகமாக சாப்பிட்டு நம்ம கல்லீரலுக்கு அழுத்தத்தை உண்டாக்குறோம். இது இல்லாமல் அசிட்டமினோஃபென், இபுப்ரூஃபன் போன்ற பல வலி நிவாரணி மாத்திரைகள் சாப்பிட்டு நம்ம கல்லீரலுக்கு அழுத்தத்தையும் சுமையவும் உண்டாக்குறோம். இது இல்லாமல் சில சமயம் வைரஸ் தொற்றுக்கள், ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தொற்றுக்கள்னாலையும் இந்த கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் தான் முதன்மையான காரணங்கள். கடைசியாக வரக்கூடிய காரணம் மது. இது இல்லாமல் இந்த லிஸ்ட் ரொம்ப நீளமா போகும். ஆனால் முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னென்ன அறிகுறிகள்ங்கிறதுக்குள்ள போயிருவோம். இந்த அறிகுறிகள் கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருந்தாலும் உன்னிப்பாக கேளுங்க. இந்த 12 அறிகுறிகளுமே முக்கியம். ஃபர்ஸ்ட் அறிகுறி, ஆரம்ப அறிகுறி, அந்த மலம் அப்படிங்கிறது ஒரு வெளிர் நிறத்துல போகுது அப்படின்னா இது கல்லீரல் பாதிப்போட அறிகுறியா இருக்கலாம். உங்க குடலுக்குள்ளார நீங்க சாப்பிடும்போது நீங்க உண்ணும் உணவை செரிமானம் பண்றதுக்கு கல்லீரல்ல இருந்து பித்த நீர் சுரந்து குடலுக்குள்ள உணவை ஜீரணம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கல்லீரல்ல பிரச்சனை ஏற்படும் போது குறிப்பா இந்த கொழுப்புகள்லாம் சரிவர ஜீரணம் ஆகாம போயிடும். இந்த பித்த நீர் உணவுகளோட கலக்கிறதுனாலதான் மலத்தோட கலர் நிறம் அப்படிங்கிறது பழுப்பு நிறத்துல இருக்கு, இயல்பான பழுப்பு நிறத்துல இருக்கு. ஆனா கல்லீரல்ல நோய், கல்லீரல்ல பாதிப்பு ஏற்படும் போது இந்த பித்த நீரோட ஓட்டம் பாதிக்கப்படலாம். அப்படி பித்த நீர் குடலுக்குள்ள சரிவர வராத போது இலகுவான அல்லது களிமண் நிற மலம் அப்படிங்கிறது இருக்கும். சில சமயங்கள்ல செரிக்கப்படாத கொழுப்பு காரணமாக மலம் அப்படிங்கிறது நீரில் மிதக்கிறத கூட உங்களால பார்க்க முடியும். அடுத்து இரண்டாவது அறிகுறி கல்லீரல் பாதிப்புனால இரவு நேரத்துல நம்ம வண்டி ஓட்டும் போது கூட சில சமயம் பார்வையில ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். குறிப்பா வெளிச்சம் குறைவான நேரத்துல இந்த பார்வை குறைபாடு அப்படிங்கிறது அதிகமாகிறத உங்களால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம உடம்புல வைட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு முக்கியமான வைட்டமினோட உற்பத்தி, ரெட்டினால் அப்படிங்கிற வைட்டமின் ஏ உற்பத்திக்கு தேவையான ஆரம்ப பொருள் சரிவர சுரக்கப்படல, குறைவா இருக்கு உடம்புல அர்த்தம். இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் இந்த கல்லீரல்ல இருந்து வரக்கூடிய பித்த நீர். இது இந்த வைட்டமின் ஏ நம்ம உடம்புக்குள்ள சரிவர உறிஞ்சப்பட்டு சரிவர உற்பத்தியாகி அது நம்ம கண்கள்ல விழித்திரை, ரெட்டினா பகுதியில் இருக்கக்கூடிய ராடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பார்வைக்கு காரணமான ராடு அப்படிங்கிற ஒரு செல்கள் நம்ம விழித்திரை கண்களுக்குள்ள இருக்கு. அந்த ராடுக்குள்ள இருக்கக்கூடிய ரெட்டினால் எல்லாமே வைட்டமின் ஏனால இயங்கக்கூடியது. இந்த வைட்டமின் ஏ கல்லீரல் பாதிப்புனால குறைவா இருக்கும்போது பார்வை குறைபாடு, இரவு நேரத்துல பார்வை குறைபாடு, நைட் பிளைண்ட்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது இரண்டாவது ஆரம்ப அறிகுறியா இருக்கலாம். கண்கள் பார்வை குறைபாடு மட்டும் கிடையாது, கண்கள் ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கு, கண்கள் ரொம்ப அரிக்குது, நீர்வடிதல் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னாலும் இதுவுமே அந்த வைட்டமின் ஏ குறைபாடு அதிகமாகிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். மூன்றாவது அறிகுறி, உங்களோட வலது பக்கம் கால், முக்கியமா வலது கணுக்கால் பகுதியில வீக்கம் அதிகமா இருக்கு, ஆனா இடது கணுக்கால் நார்மலா இருக்கு அப்படின்னா ஒருவேளை கல்லீரல் பாதிப்புனால கல்லீரல் பகுதி வீங்கி இருக்கலாம். அப்படி வீங்கிய கல்லீரல் அப்படிங்கிறது இரத்த குழாய்கள் மேல ஒரு அழுத்தத்தை உண்டாக்கலாம். அந்த கல்லீரலுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய இரத்த குழாய் போர்ட்டல் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தமனி. அது நம்ம கால் பகுதியில இருந்து ரத்தத்தை மேல் நோக்கி எடுத்துட்டு போய் இதயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இந்த போர்ட்டல் வெயினை அழுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த கல்லீரல் வீக்கம். அதனால இந்த போர்ட்டல் வெயின் அழுத்தப்படுறதுனால கால்கள் பகுதியில, குறிப்பா வலது கால் பகுதியிலேயே அந்த நீர் தேங்கிடுது, திரும்பி மேல வராம. இந்த திரவம் அப்படிங்கறது அப்படியே தேங்கி போயிருக்கிறதுனால நீங்க அந்த கணுக்கால் பகுதியில அழுத்துனீங்கன்னா அழுத்துற இடத்துல ஒரு குழி மாதிரி ஒரு பள்ளம் விழுகும். அதுக்கப்புறம் சில வினாடிகள் கழித்து தான் அந்த பள்ளம் சரியாகும். இது கல்லீரல் பாதிப்புனால வரக்கூடிய பிரச்சனை. வலது பக்க கணுக்கால் மட்டும் வீங்கி இடதுக்கு பக்க கணுக்கால் வீங்காம இருக்கும்போது இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், ஒருவேளை கல்லீரல் வீங்கி இருக்கலாம் அப்படிங்கறத. அடுத்து நான்காவது அறிகுறி, சில கட்டிகள்
குறிப்பா கண்ணிமை பகுதியில எல்லாம் சின்ன சின்ன கட்டிகள் திடீர்னு தோன்ற ஆரம்பிக்குது அப்படின்னா அது சில கொழுப்பு கட்டிகளா இருக்கலாம். இந்த கொழுப்பு கட்டிகள் எதனால வரும் அப்படின்னா, இந்த கல்லீரல் கொலஸ்ட்ராலை வந்து திறம்பட செரிமானம் செஞ்சு உடைச்சு அது சேர வேண்டிய இடத்துக்குலாம் போய் சேர்த்துற வேலை இந்த கல்லீரலோட வேலை. இப்போ கல்லீரலுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த கொழுப்புகள் சரிவர உடைக்கப்படாமல், இந்த உடைக்கப்படாத கொழுப்புகள் உடம்பின் பல்வேறு பகுதிகளில் போய் அது சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வெளியே தெரியலாம். அது எல்லா இடத்துலையும் தெரியாத வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்கள் இமை பகுதியில் ரொம்ப மெலிதான தோல் பகுதி, சின்ன பகுதி, ஆனால் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு கட்டிகள் ஈஸியா ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுடுது. இந்த மாதிரி கண் கட்டிகள் கண் இமை பகுதியில் திடீர்னு தோன்ற ஆரம்பிக்குது அப்படின்னா இதுவுமே கல்லீரலோட அறிகுறியா இருக்கலாம். 5வது அறிகுறி, இங்க சாப்பிட்ட பின்னாடி உங்களோட வலது பக்கம் விலாலெம்புக்கு கீழே ஒரு அசௌகரியத்தையும் ஒரு அழுத்தத்தையும் உணர்ந்தீங்க, சில சமயம் வலியை கூட உங்களால உணர முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவுமே ஒருவேளை கல்லீரல் பாதிப்போட அறிகுறியா இருக்கலாம். ஏன்னா அந்த பித்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி குழம்பி போய் கட்டியாகி சேறு சகதியுமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு காலத்துல தெளிந்த நீரோட மாதிரி வெளியே வந்துகிட்டு இருந்த அந்த பித்த நீரோட ஓட்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் போது அது தேங்கும் போது இந்த தேக்க நிலை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உணவு சாப்பிடும் போது நம்மளுக்கு பித்த நீர் தேவை, அது சரிவர வெளியே வராம அங்க பரிதவிச்சிட்டு இருக்கும் போது அது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். வலது பக்கம் விலாலெம்புகளுக்கு கீழே வலி, அசௌகரியம் போன்ற விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம், கல்லீரல் பாதிப்பா இருக்கலாம். அடுத்து 6வது அறிகுறி வந்து நம்ம தோள்கள்ல காணப்படக்கூடிய ஊதா அல்லது சிவப்பு நிற புள்ளிகள், திட்டுக்கள். இந்த தோள்கள்ல தோன்றக்கூடிய இந்த சிவப்பு நிற திட்டுக்களுக்கு காரணம் நம்ம கல்லீரல் வந்து நிறைய புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடம். ரத்தம் உறுதலுக்கு தேவையான புரதங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கல்லீரல். இப்போ இந்த புரதங்களோட உற்பத்தி எல்லாம் குறைஞ்சு போயிடும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் போது. இதனாலேயே இந்த மாதிரி சில சில திட்டுக்கள், புள்ளிகள் நம்ம தோல்ல பார்க்க முடியும். குறிப்பா இது கைகள் கால்கள் எல்லாம் அதிகமா பார்க்க முடியும். அடுத்து 7வது நம்மளோட சருமம். நம்ம குதிகால் பகுதியில எல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறா அதிகமான விரிசல்கள், வெடிப்புகள் காணப்படுது அப்படின்னா அதாவது சருமத்தோட வலிமைக்கு, நம்ம சருமத்தோட மென்மைக்கு, நம்ம சருமத்தோட ஈரப்பதம் பாதுகாக்கப்படுறதுக்கு நயாசின் அப்படிங்கிற வைட்டமின் B3 அப்படிங்கிற சத்து மிக முக்கியமான சத்து. இந்த நயாசின் அப்படிங்கிறது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தேவையான ஒரு வைட்டமின். இப்போ கல்லீரல்ல ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது என்ன ஆகுது, நயாசின் போய் கல்லீரலை சரி செய்யற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தோலுக்கு தேவையான நயாசின் கிடைக்கிறது இல்லை, வைட்டமின் B3. இதனாலேயே வந்து தோள்கள்ல குறிப்பாக பாதம் பகுதியில எல்லாம் அதிகமான பாத வெடிப்புகள், விரிசல்கள் எல்லாம் பார்க்கிறோம் குதிகால் பகுதியில எல்லாம் அப்படின்னா ஒருவேளை இது நயாசின் குறைபாடோட அறிகுறியா இருக்கலாம், கல்லீரல் பாதிப்போட அறிகுறியா இருக்கலாம். அடுத்து 9வது அறிகுறி, மிக அதிகமான பிப்புகள், குறிப்பா உள்ளங்கை, கை பகுதி, உள்ளங்கால்ல எல்லாம் அதிகமான பிப்பு ஏற்படுதுன்னா அதுக்குமே கல்லீரல் பிரச்சனை ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா தோலுக்கு அடியில் சேரக்கூடிய பித்த அமிலங்கள், பைல் ஆசிட், இது வந்து நம்ம தோள்களுக்கு அடியில போய் படியலாம். இந்த பித்த அமிலங்கள் அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துல ஹிஸ்டமின் அப்படிங்கிற வேதிப்பொருளை அதிகமாக்குது. இந்த ஹிஸ்டமின் வேதிப்பொருள் ரத்தத்துல அதிகமா கலந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது கடுமையான பிப்பை உண்டாக்கும். சில பேர் ராத்திரி அவங்களே அறியாம நல்லா சொரிஞ்சிடுவாங்க, காலையில எந்திரிச்சு பார்த்தா கால்லாம் ஃபுல்லா கீரலா ரத்தமே வர அளவுக்கு கீறி இருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதுதான், இந்த குறிப்பா லிவர்ல ப்ராப்ளம் இருக்கும்போது தான் இந்த அளவுக்கு அதீதமான அரிப்பு ஏற்படுறது கால்கள், கைகள் பகுதியில, உள்ளங்கை, உள்ளங்கால் பகுதியில ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கும். அடுத்த அறிகுறி, உங்களோட கை நகங்கள் எல்லாம் முற்றிலும் வெள்ளையாக மாறுது அப்படின்னா, முற்றிலும் வெள்ளையாக மாறதுக்கு இன்னொன்று ரத்த சோகை ஒரு காரணமா இருந்தாலும் இதுல வந்து நல்லா தெளிவா பார்க்க முடியும். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லா நகங்களுமே வந்து பளிச்சு வெள்ளையா மாறுது அப்படின்னா கூடவே அந்த நகங்களோட வடிவமும் மாறுபாடாகி மேடு பள்ளமா மாறுது அப்படின்னா, மேடு பள்ளமா ஆகி அது வந்து வெண்மை நிறத்துல மாறுது அப்படின்னாலே லிவர் ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளமும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதயத்துல கோளாறு வந்தாலும் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா கல்லீரல் செயல்பிழப்பும் ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப அறிகுறி தான் இந்த மாதிரி நகங்கள்ல மாறுபாடுகள் தோன்றுவது அப்படிங்கிறது. அடுத்து 10வது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அடல் மஞ்சள் நிறத்துல சிறுநீர் போறோம் அப்படின்னா அதுக்கு கல்லீரல் பாதிப்பு ஒரு காரணமா இருக்கலாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எதனால ஏற்படுதுன்னா இதே பித்த நீர் அப்படிங்கிறது மலம் வழியா வெளியே வரல அப்படின்னா வேற எங்க தான் போகும், ரத்தத்துல தான் கலக்கும். ரத்தத்துல கலந்தா எப்படி வெளியே வரும், சிறுநீர் வழியா வெளியே வரும். அதனாலதான் மலம் வந்து வெளிர்ந்து போயிருக்கு, ஆனா சிறுநீர் மிகவும் அடர் மஞ்சளா மாறி இருக்கு. 11வது அறிகுறி, இதுவுமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தோள்கள்லாம் மஞ்சளா மாறுறது அப்படிங்கிறதும் இதோட ஆரம்ப அறிகுறி. இதுக்கு காரணமும் இதே பித்த நீர் உடம்பு முழுக்க பித்தம் போய் சேர்றதுனால ஏற்படக்கூடிய நிற மாறுபாடு தோல்ல வெளிப்படையா தெரியும், கண்கள்லயும் நல்லாவே தெரியும். 12வது அறிகுறி, இது வந்து ஸ்பைடர் வெயின், சிலந்தி நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைடர் வெயின் அப்படிங்கறத நம்ம வயிற்று பகுதியில பார்க்க முடியும். இந்த ரத்த நாளங்கள் தான் வந்து அந்த மாதிரி சிலந்தியோட கால்கள் மாதிரி அந்த ரத்த நாளங்கள்
தெரியும். உங்க கல்லீரல் அந்த அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை திறம்பட வடிகட்டாததால ரத்த நாளங்கள் சேதத்திற்கு உள்ளாகுது. இப்படி அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் ரத்த நாளங்களை வலுவிழக்க செய்யுது. வலுவிழக்க செஞ்சு அதோட விரிவாக்கத்திற்கும் வழிவகை செய்யுது. ஆக இந்த மாதிரி அறிகுறிகள் 12 அறிகுறிகள்ல ஏதோடும் ஒரு சில அறிகுறிகளை நீங்க சந்திச்சீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். பொதுவா கல்லீரல் செயலிழப்பு அப்படிங்கிறது ஒரே சமயத்துல நிகழ்ந்துடாது. பல்வேறு கட்டங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். முதல் கட்டத்துல கொழுப்புகள் அதிகமா சேர ஆரம்பிக்கும் உடம்புல. ரெண்டாவது கட்டத்துல வீக்கம் உண்டாகுது. மூணாவது கட்டத்துல இந்த வீக்கம் இதெல்லாம் ஒரு கட்டத்துல அப்படியே கல்லீரலை இறுக செஞ்சு திசுக்கள் நார்களா மாறுது. ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வடு திசு, கடினமான திசுக்களா உருமாறுது கல்லீரல். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த இறுக்கமான நார்கள் கல்லீரல் அப்படியே நல்லா சுருங்க செஞ்சு உயிருக்கே ஆபத்தை விளைவிக்க கூடியதா மாறுது. ஆனா அதிர்ஷ்டவசமா நம்மளோட உணவு முறைகள் மூலமாவே இந்த கல்லீரல் மீள் உருவாக்கம், திருப்பி ரீஜெனரேஷன் செய்ய வழிவகை செய்ய முடியும், உதவ முடியும். கல்லீரல் பாதிப்பு மேலும் உருவாகாம தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டாய்கள், ரொட்டிகள், பாஸ்தா, கெச்சப், சோடா, சர்க்கரை, மாவுச்சத்து எல்லாமே நீங்க தவிர்க்கணும். கொழுப்புகள் நிறைஞ்ச கல்லீரல் ஃபேட்டி லிவருக்கு சில இனிப்புகள் ஹெல்ப் பண்ணும். அதாவது ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற இனிப்பு ஹெல்ப் பண்ணும் மீள் உருவாக்கம் செய்யறதுக்கு. அந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, பழங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு. அதனாலதான் இனிப்புனா நான் சொல்றது சர்க்கரை கிடையாது, பழங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிறது முக்கியம் ஆரம்ப கட்டத்துல. அதனால ஃபேட்டி லிவர் இருக்கும்போது ஃப்ரக்டோஸ் உள்ள எந்த பழமும், எல்லா பழத்திலயும் ஃப்ரக்டோஸ் தான் இருக்கும், இந்த ஃப்ரக்டோஸ் உள்ள பழங்களை நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவது, கசப்பான கந்தகம் நிறைந்த விஷயங்களை நம்ம உணவுல சேர்த்துக்கணும். கீரைகள், முள்ளங்கி, பூண்டு, முட்டைக்கோசு, காளான்கள், மீன் எண்ணெய்கள், அக்ரூட் பருப்புகள், வெங்காயம், பிராக்கலி, மஞ்சள், இது எல்லாமே நம்ம கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய, நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய, ஓரளவு கல்லீரல் டேமேஜ் ஆகிறத குறைக்கக்கூடிய விஷயங்கள். இதை உணவுல சேர்த்துக்கணும். ஆரம்ப கட்டத்துல கஃபீன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால இந்த காபி கொட்டைகள் வாங்கிட்டு அதை அந்த காலத்துல வறுத்து இடிச்சு காஃபி தூள்ல சேர்த்து காஃபி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஹோம்மேடு காஃபி, வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த தூளை கொண்டு ஒரு காஃபி சர்க்கரை இல்லாம குடிக்கிறது அப்படிங்கிறது கசப்பா தான் இருக்கும். ஆனா இது நம்ம கல்லீரலுக்கு ஆரம்ப கட்டங்கள்ல நல்லது. அதே மாதிரி மஞ்சள்ல இருக்கக்கூடிய பாலிஃபினால் அப்படிங்கிறது அந்த கல்லீரல் சுருங்கிறது, நார்ச்சத்து, நார்கள் அதிகமாகி கல்லீரல் டேமேஜ், அந்த படிகள் சொன்ன இல்லையா, அதை டேமேஜ் ஆகாம தடுக்கக்கூடியது மஞ்சள். கண்டிப்பா மஞ்சளை உணவுல சேர்த்துக்கணும். பால்ல கலந்து குடிக்கிறது நல்லது. போதுமான அளவு தண்ணீர் எப்பவும் போல குடிக்கலாம். அதே மாதிரி லெமன் ஜூஸ், லைம், ஆரஞ்சு, ஆப்பிள், அன்னாசி, மாதுளை இதோடு சேர்ந்து முக்கியமான ஒரு பழம்னா அது எலுமிச்சை பழம். இந்த எலுமிச்சை பழமும் ரெகுலரா சேர்த்துக்கிறது, எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுமே நம்ம கல்லீரலுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. கல்லீரல் தன்னை சரி செஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான தேவை. மற்றபடி கல்லீரல்ல எதனால பாதிப்பு வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டா கண்டறிஞ்சு அதற்கான வைத்தியமும் எடுத்துக்கணும். ஒருவேளை பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா. மற்றபடி இந்த ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை வச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்காங்கிறத கண்டறிஞ்சிட்டு நான் ஏற்கனவே கல்லீரல் குறித்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல கல்லீரல் டீடாக்ஸ், லிவர் டீடாக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இதை குறித்து பேசியிருக்கேன். என்னென்ன விஷயங்கள் உபயோகப்படுத்தலாம், பயன்படுத்தலாம் கல்லீரலை திருப்பி மீள் உருவாக்கம் செய்யறதுக்கு அப்படின்னு. அந்த வீடியோவையும் பாருங்க, இன்னும் ஆழமான புரிதல் உங்களுக்கு ஏற்படும். இந்த கல்லீரல் குறித்த இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தாலும் எல்லாருக்கும் தேவையான ஒரு வீடியோ. அதனால இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பாருங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.